இலங்கை சைவ பெருமக்கள் சார்பாக குருமகா சன்னிதானம் பெருமானாரை வரவேற்று போற்றும் மகிழ்வுரை நடைபெற உள்ளது. இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை குறிப்பிட விரும்புகின்றேன். இலங்கை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இடபகொடி சிறப்புடன் பட்டொலி வீச பல பேருக்கு தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து சைவப்பணி சிவப்பணியாக ஆட்டி வருகின்ற இவருக்கு பேரூர் ஆதீனத்தில் முன்னைய குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களின் பொற்கரத்தினால் விடைகொடி செல்வர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பேர் பெற்ற ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவல் சபையின் தலைவரும் விடைகொடி செல்வரும் சைவநெறி காவலருமாகிய சைவ திரு சின்னத்துறை தனபாலா ஐயா அவர்களை இலங்கை சைவ பெருமக்கள் சார்பாக குருமகா சன்னிதானம் பெருமகனாராய் வரவேற்று போற்றும் மகிழ்வுரையை ஆற்றுவதற்காக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிவன் பாதம் வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு ஆதிய முதல்வராக திரு கைலாய முனைவர் திரு சாந்தலிங்க மருதலாச அடிகளார் அவர்களை முதல் கண் வணங்கி இன்று வருகை தந்திருக்கும் இந்து கலாச்சார திணைக்கள அதிகாரிகளே, ஆறுமுக ஸ்ரீ ஸ்ரீ ஆறுமுக நாவல் சபை அங்கத்தவர்களே, அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் மற்றும் அங்கத்தவர்களே, உலக சபை பேரவை அங்கத்தவர்களே, இந்து விருத்தியா சங்க அங்கத்தவர்களே, தலைவர் உட்பட எல்லோருக்கும், கொழும்பு விவேகானந்த சபை உறுப்பினர்களே, இலங்கை சைவநெறி கழகம், ஈழத்து திருநெறி மன்றம், வடகொழும்பு இந்து பரிவாரண சங்கம், கதிர்காம யாத்திரை தொண்டர் சபை, காக்கதீவு இந்து மன்றம், இலங்கை சைவநெறி தொண்டர் கழகம், இலங்கை சைவ சித்தாந்த திருமன்றம், வத்தலை அகர சைவ பொது பணிமன்றம், வத்தலை மாணிக்க அறப்பணிமன்றம், உலகெல்லாம் சிவமயம் ஆத்மீக மடம், ஆத்மீக பீடம் இலங்கை கிளை, அருள்மிகு பொன்னம்பலவாணேஸ்வரர் திருக்கோயில் தர்மதா சபை உறுப்பினர்கள், மோதர அருள்மிகு வெங்கடேஸ்வர விஷ்ணு கோயில் நிர்வாக சபை உறுப்பினர்கள், அருள்மிகு மைராபதி பத்ரகாளி அம்மன் கோயில் நிர்வாக சபை அங்கத்தவர்கள், வம்பளப்பிட்டி சம்மாங்கோடு அருள்மிகு மாணிக்க விநாயகர் கோயில் அரங்காவர் சபை உறுப்பினர்கள், தலைவர் உட்பட, மற்றும் பம்பளப்பிட்டி வஜிரா அருள்மிகு பழைய கதிரேசன் கோயில் நிர்வாக சபை உறுப்பினர்கள், கொட்டாஞ்சனை அருள்மிகு வரதராஜ விநாயகர் அருள்மிகு கோயில் நிர்வாக சபை உறுப்பினர்கள், கொழும்பு 13 அருள்மிகு கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயில் நிர்வாக சபை உறுப்பினர்கள், கொம்பனி தெரு அருள்மிகு சிவசுப்புண சுவாமி கோயில் நிர்வாக சபை உறுப்பினர்கள், நூரி அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாக சபை ஆகிய சைவ பெருமக்கள், ஆலய நிர்வாகிகள், தர்மதா சபை உறுப்பினர் அனைவரையும் வருக என்ற இந்த நிகழ்விலே வருக என்று அவர்களை வரவேற்று கொண்டு, அத்துடன் இங்கு வர வந்திருக்கும் எங்கள் இந்த நிகழ்வுக்கு இந்த இடத்தையும் வழங்கி எங்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் மம்பளப்பிட்டி இந்து கல்வி அதிபர், ஆசிரியர், மாணவர்கள் உட்பட, மற்றும் இந்த வந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், அறநிலை பாடசாலை பிள்ளைகள் எல்லோரையும் வரவேற்று இந்த சிறப்பான இந்த வைபவத்திலே சுவாமிகளை பற்றியும் சைவ ஆதீனங்கள் பற்றியும் வீரசைவ முறைகளை பற்றியும் அந்த எல்லாவற்றையும் எல்லாரும் விளக்கமாக எங்கள் இளம் துடிப்பாளர் வைத்திய கலாநிதி பிரதாபன் அவர்கள் உங்களுக்கு அந்த விவரங்களை உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, கால நேரம் கருதி. இந்த அமைப்பிலே இன்றைக்கு எழுந்தருள் இருக்கும் எங்கள் அடிகள் சுவாமியர்கள் நாங்கள் பலமுறை உலக சைவ பேரவை பொருளால் வந்திருக்கிறார்கள்.
உலக சபை பேரவையின் எங்களுக்கு அவர்கள் தர்மாத்தா சபை உறுப்பினராகவும் எங்கள் ஆலோசனை சபை உறுப்பினராக இருந்தவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் இந்த உலக சபை பேரவை நிறுவிய எங்கள் அடிகளார் அவர்களுடன் நாங்கள் திரு தயாபரன் அவர்களுடனும் அவர்கள் அந்த ஆதீனத்துக்கு பலமுறை சென்றிருக்கிறோம். பேரூர் ஆதீனம், அந்த ஆதீனத்திலே நீங்கள் போயிருந்தால் கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. அவர்களின் அந்த சைவ மரபுகள் மட்டுமல்ல, அவர் வரவேற்கும் விதம், ஒரு தாய் தன் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போகிறோமோ அந்த உணர்வோடு அவர்கள் அந்த மடத்தை எங்களுக்கு வரவேற்பார்கள். அந்த மடத்திலே எங்களுக்கு உபசரிப்பெல்லாம் அன்பான உபசரிப்பு, சைவ மரபில் மட்டுமல்ல மிகவும் அன்பாக எங்களை வரவேற்பார்கள். அங்கு இருந்த சீடர்கள் மற்றும் சிவனடியார்கள் அந்த அந்த மரபு, அந்த தன்மை, சைவத்தை அவர்கள் சைவத்தின் வழியாக, எங்கள் சைவ நெறியை வழியாக அவர்கள் அதை வரவேற்பது எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் சொல்வார்கள், சில இடங்களுக்கு போனால் ஒரு வைப்ரேஷன் வரும்னு சொல்வார்கள். அந்த உணர்வு எங்களுக்கு அதை அவர்கள் பலமுறை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வைத்தியமானி அவர்கள் இருக்கிறார்கள், திருமதி தயாபரன் அவர்கள் வர வேண்டியிருந்தார்கள், வர முடியாமல் போய்விட்டது. அந்த உலக சபை பேரவை கடந்த 25 ஆண்டுகளாக பல நாடுகளிலே நாங்கள் திரு தயாபரன் அவர்கள் உலக சபை பேரவையின் சிறப்பு செயலாளராக இருந்தவர்கள். அத்துடன் இலங்கை கிளையின் தலைவராகவும் இருந்தார். அவருடன் செய்து உபதலைவர் என்ற பொருளாளர் என்ற வகையிலே நாங்களும் அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த அந்த நினைவு மட்டுமல்ல, அந்த பாக்கியம் பெற்றவர்கள் என்று தான் கூற வேண்டும். நாங்கள் எப்போதும் சிந்திக்க வேண்டும், நாங்கள் தமிழர்கள், எங்கள் தமிழ் கலாச்சாரம் சைவ மரபுகள், அதுக்கு ஆண்டுகளே இல்லை, 40-50 வருடங்களுக்கு முன்னாக என்று கூறுகிறார்கள். முதல் சைவம் தோன்றிய சமயம், முதல் தமிழ் முதல் தோன்றிய பாசை தமிழ் கலாச்சாரம், அப்படிப்பட்ட அந்த அதிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம், வாழ்கிறோம் என்பதே எங்களுக்கு ஒரு தனிப்பெருமை. ஆனால் அந்த பெருமைகளை பலர் விளங்கிக் கொள்வதில்லை. அந்த பெருமைகள், அந்த விழுமியங்கள், அந்த நெறிகளை விளங்காமல் நாங்கள் வேறு தாவிக்கொண்டிருக்கின்றோம். மதமாற்றம் செய்கிறார்கள், அது வேறு விடயம். பணம் கஷ்டப்பட்டவர்கள் மதம் மாறுகிறார்கள், பணத்தை தேடி போகிறார்கள். ஆனால் படித்தவர்கள் பாபாவை கண்டா ஓடுகிறார்கள், கோயிலை மறந்து விடுகிறார்கள். அறியாமையா அல்லது ஏன்னோ கலியுகமா என்று தெரியவில்லை. அந்த மரபிலே நாங்கள் 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 கொடுத்து வைத்தவர்கள். தமிழர்கள், சைவர்கள் பல சோதனையை சந்திக்கலாம், பல இன்னல்களை சந்திக்கலாம். அந்த பெருமை, சிவனின் பாதங்களை நாங்கள் சென்றடைவோம் என்ற அந்த அந்த வாக்கியமே, அந்த எண்ணங்களே எங்களை ஒரு மனிதராக, நல்ல மனிதராக வாழ வைத்திருக்கிறார் கடவுள் என்ற மரபிலே. அந்த குறிப்பாக இப்படிப்பட்ட பேரு ஆதீனங்கள், அவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெற நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதையும் கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே ஆர்வனாவல் சபை மூடாகவும் உலக சபை பேரவை, இந்து மாமன்றம் போன்ற பல சங்கங்கள் ஊடாகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரையும் வரவேற்று இந்த நிகழ்விலே எங்களுக்கு பங்கு பெற்ற கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். சிவன் அருள் மட்டுமல்ல, சிவனின் அருள் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபையின் தலைவர் சைவ திரு சின்னத்துரை தனபாலா ஐயா அவர்களுக்கு நன்றி.